நலமா நலமா நீங்க நலமா நீங்க நலமா நீங்க நலமா நலமா நீங்க நலமா ஊடக வழி இல்லம் நோக்கி நலமா நீங்க நலமா ஊடக வழி. மாதா தொலைக்காட்சியின் இனிய இதயங்களே வணக்கம். நலமா நீங்க நலமா? என்ன ஃபாதர் இனிய இதயங்களே அப்படின்னு சொல்கிறீங்க, யோசிக்கிறீங்களா? ஆமாம், இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம் இன்றைக்கி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், பங்கெடுத்துட்ருக்குறோம். என்ன அப்படின்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி ஏன் ஸ்பெஷல் முதல்ல அப்படின்னா, காலையிலேருந்து நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க நம்ம மாதா தொலைக்காட்சியில். இன்றைக்கி மாதா தொலைக்காட்சிக்கு ஒரு முக்கியமான நாள், ஒரு முத்தான நாள், பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய நாள். இது ஆண்டவரால் நிகழ்ந்துள்ள ஒரு நாள். என்ன அப்படின்னா, நமது மாதா தொலைக்காட்சியினுடைய 10வது பிறந்த நாள் விழா. 10 ஆண்டுகள் உண்மையிலே நினைத்து பார்க்கும் பொழுது பெருமிதமாக இருக்கிறது. உண்மையிலே கடவுளுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஓர் அருமையான நாள். இது ஆண்டவரால் தான் நிகழ்ந்துள்ளது. மக்கள் உண்மையிலேயே நீங்கள் எல்லோரும் இதை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் இதை ஆண்டவரின் துணையோடு, அன்னை மரியின் பரிந்துரையோடு நீங்கள் பல சாதனைகளை புரிவதற்கு துணையாக பக்கபலமாக இருக்கிறீர்கள். இது உங்களுக்குமான நாள்தான். அதனால் இந்த நாளிலே உங்களுக்கு நெஞ்சார நன்றிகளை செலுத்திக் கொள்கிறோம், வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொள்கிறோம். ஏன் இன்னைக்கு அது ஒரு ஸ்பெஷல்? ஏன் இன்னைக்கு இன்னொரு ஸ்பெஷல் அப்படின்னா, இன்னைக்கு 2 நிகழ்ச்சிகளை ஒன்றிணைத்து உங்களோடு பங்கெடுக்க வந்திருக்கிறோம். நலமா நீங்க நலமா மற்றும் வந்ததும் தந்ததும், அந்த 2 நிகழ்ச்சிகளும். அதனால்தான் இனிய இதயங்களே என்று உங்களை அழைத்தேன். அந்த இனிய இதயங்களே என்று அழைத்து உங்களுடைய நெஞ்சங்களில் எப்பொழுதும் நிறைந்திருப்பவர் நமது மாதா தொலைக்காட்சியினுடைய நிறுவனர் மற்றும் இயக்குனர், முதன்மை செயலாக்க அலுவலர், நம்முடைய பாசமிகு அருட்தந்தை டேவிட் ஆரோக்கியம் அவர்கள். அவர்கள்தான் இன்று நலமா நீங்க நலமா நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்களோடு காணொலி வாயிலாக பங்கெடுத்து உங்களோடு உரையாட வந்திருக்கிறார்கள், உறவாட வந்திருக்கிறார்கள். அதனால இன்னைக்கு ஸ்பெஷல் தானே நம்முடைய நிகழ்ச்சிக்கு. அதனால் அருட்தந்தையை மகிழ்வோடு இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்போம். வணக்கம் ஃபாதர். வணக்கம். வணக்கம். ஹாப்பி பர்த்டே ஃபாதர். ஹாப்பி பர்த்டே எல்லா மக்களுக்கும், மாதா தொலைக்காட்சி பார்வையாளர்கள், மாதா தொலைக்காட்சிக்காக பல்வேறு நிலைகளில் ஜெபிக்கிறவர்கள், பங்களிப்பு செய்கிறவங்க, உதவி செய்கிறவங்க எல்லாருக்குமே இன்னைக்கு சிறப்பான நாள் தான். அவங்க எல்லாருக்குமே மாதா தொலைக்காட்சியுடைய இனிய பிறந்தநாள் நல் வாழ்த்துக்கள். 10 ஆண்டு எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? எப்படி ஃபீல் பண்ணணும்னு சொன்னால், முதல்ல இது நடக்குமா என்ற ஒரு எண்ணம் இருந்தது. பிறகு ஓகே, இது கடவுளுடைய திருவுளம், இது நடக்கும் என்று நாம் நம்பி செயல்பட்டு கொண்டே இருக்கிறோம். பல்வேறு நிலைகளில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் பல்வேறு சவால்களை நாம் சந்தித்தாலும் இது கடவுளின் செயல். இது அவருடைய கருணையால், அவருடைய ஆசிரால் இது நிறைவேறும். அதே வேளையிலே மக்களுடைய அன்பாலும் அரவணைப்பினாலும் அவருடைய பங்களிப்பினாலும் இது மிகச்சிறப்பாக நடைபெறும் என்பது ஆண்டவரின் திருவுளம். இன்றைக்கு 10 ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கின்ற சொன்னால், இது முழுக்க கடவுளுடைய பராமரிப்பு, மக்களுடைய நம்பிக்கை, இவை இரண்டுமே இன்றைக்கு 10 ஆண்டுகளை நமக்கு வழிநடத்தி இருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்குது ஃபாதர். இப்போ நலமா நீங்கள் நலமா நிகழ்ச்சியில் இந்தியாவில் இருக்கக்கூடிய நம்முடைய அன்பர்கள் எல்லாம் கலந்து கொண்டு தங்களுடைய கருத்துக்களை காணொலி வாயிலாக பகிர்ந்து கொள்வார்கள். அதே போல் வந்ததும் தந்ததும் நிகழ்ச்சியில் பலரும் கடிதங்கள் வழியாக தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வார்கள். இன்று சற்று வித்தியாசமாக வெளிநாட்டில் வாழக்கூடிய மாதா தொலைக்காட்சியினுடைய அன்பர்கள், இனிய இதயங்கள் இன்று பங்கெடுக்க போகிறார்கள் காணொலி வாயிலாக. அவர்களைத்தான் சந்திக்க போகிறோம். அதனால் இது மற்றும் ஒரு சிறப்பு. அவர்கள் இந்த ஒரு நிகழ்ச்சியில் பங்கெடுப்பதன் மூலமாக வெளிநாட்டில் இருக்கக்கூடிய எல்லாரும், ஏன்னா நம்ம சொல்கிறோம் உலகமெங்கும் மாதா தொலைக்காட்சி சென்று சேர்ந்து இருக்கிறது அப்படின்னு.
சில பேர் இன்னமும் அதை வந்து சந்தேக கண்ணோட்டத்தோடயே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படிலாம் இருக்குமா அப்படின்ட்டு. இருக்குது அப்படின்னு இன்றைக்கி நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஏன்னா மக்களே வந்து பேச போகிறாங்க. பல பேர் பிஸியாக இருக்கிறாங்க. ஒரு சில பேர் கட்டாயமாக கலந்து கொண்டு உண்மையிலே ஆசைப்படுறாங்க. ஏன்னா சில டைம் பார்க்கும்பொழுதுலாம் அவங்களுக்கே தெரியும் அந்த நிகழ்ச்சியில் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிலாம் சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கான ஒரு வாய்ப்பு இது, அவங்களுக்கான நேரம். அவங்களோட தான் நம்ம பேச போகிறோம், அவங்களுடைய கருத்துக்களை தான் கேட்க போகிறோம். பார்க்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் உலகத்துக்கும் ஒரு கருத்தை எடுத்து சொல்ல போகிறோம். அதனால் முதல் அன்பர் ஒருத்தர் யார் அப்படிங்கிறத பார்த்து நம்ம கூப்பிட்டுடலாம். ஃபாதர் கூப்பிட்டுருங்க. ஊடக வழி இல்லம் நோக்கி வாங்க போகலாம். வணக்கம். வணக்கம். நலமா? நீங்க நலமா? நலமா இருக்கிறோம் ஃபாதர். நீங்க நலமா இருக்கிறீங்களா ரெண்டு பேரும்? நல்லா இருக்கிறோம். உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஸோ ஃபாதர் இன்னைக்கு வந்து ஸ்பெஷலா அந்த நிகழ்ச்சியில உங்களை நேர்ல பார்க்க வந்திருக்கிறாங்க. பேசுங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம் ஃபாதர். எப்படி ரொம்ப ஸ்தோத்திரம். ரொம்ப முறை கதைச்சிருக்கோம். ஆமா, போன்ல பல கடதர கதைச்சிருக்கிறோம். இப்போ நேரடியா பார்த்து கதைக்கிறோம். எப்படி சோமா இருக்கீங்களா? சரியான சந்தோஷமா இருக்கும். Adesso troppo freddo in Italia? No, non c'è freddo. No, costano meno. Costano meno. No. சூப்பர். இந்த வருஷம் ரொம்ப கம்மியா குளிருதுன்னு சொல்லி சொல்றோம். அப்படியா? நல்ல வேலை, புரிஞ்சிருச்சு எனக்கு. ஸ்னோ எல்லாம் குறைவு ஃபாதர். இந்த முறை ஸ்னோ இல்ல எங்களுக்கு. நவம்பர், டிசம்பர், ஜனவரி மழையே இல்ல. ஆனா நார்மல் இந்த பீரியட்ல மைனஸ்ல போகும். இந்த வாரம் மைனஸ் போவே இல்லை. ஓகே, அதுதான் பெரிய டிஸ்அட்வான்டேஜ். ஓகே. மாதா தொலைக்காட்சி அப்படின்னு நினைச்ச உடனே உங்களுக்கு என்ன தோணும் மனசுல? கிறிஸ்தவர்களுக்கு ஒரு வரப்பிரசாதம். ஏன் அப்படி வரப்பிரசாதம்னு சொல்றீங்க? அதாவது எவ்வளவு வெளியே எங்களுக்கு தொலைவுகள் இருந்தாலும் வெளியே இன்ஃபர்மேஷன் கொடுத்தாலும் இது எங்களை டிரெக்டா எங்களை ஆத்மாவோட தொடர்பு படுத்துது. சூப்பர். வசனங்கள் வந்து இருகூறான பட்டயம் மாதிரி, இந்த ரெண்டு கூறுள்ள பட்டயம் மாதிரி எங்களை சுத்தப்படுத்துது. அதனால ஒரு வரப்பிரசாதம் இது. இவங்க வந்து இட்டலியில பெர்கமோன்ற இடத்துல இருக்கிறாங்க. அப்படிதானே? பெர்கமோல தானே இருக்கீங்க நீங்க? வரைசல் இருக்கீங்க. வரைசல்னா ரொம்ப ஸ்னோ பயங்கரமா இருக்குமே உங்க ஏரியால. வரைசு சுவிஸுக்கும் இத்தாலிக்கும் இப்போ ஜஸ்ட் ஒரு ஃபியூ கிலோமீட்டர்ஸ், அவ்வளவு தூரம் தான். சுவிஸுக்கு பக்கத்துல. ஓகே. நான் வந்து நீங்க மிலான்ல இருந்து போயில லெஞ்ஞானோ கடந்து தானே சார்? லெஞ்ஞானோல வந்து நான் 3 வருஷம் கிறிஸ்துமஸ் சமயத்துல நான் மினிஸ்ட்ரி பண்ணிருக்கிறேன். லெஞ்ஞானோ. அதனால ரொம்ப குளிரான இடம். நீங்க அந்த நாட்டுல அங்க இருக்கிறீங்க. இந்த மாத தொலைக்காட்சி உங்களுக்கு எந்தெந்த விதத்துல எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்குது? நாங்க வந்து இப்ப 34 வருஷம் ஆகுது இத்தாலிக்கு. ஆரம்ப காலத்துல எங்களுக்கு தமிழ்ல ஒரு பூசையும் இருக்கல்ல ஃபாதர். அந்த காலகட்டத்துல கிறிஸ்துமஸ் நியூ இயர்க்கு மட்டும்தான் பூசை இருந்துச்சு. பிறகு கொஞ்சம் அது மாறி மாதத்துக்கு ஒருக்கா பூசை. இப்பயும் அப்படித்தான், மாதத்துக்கு ஒருக்கா தான் ஃபாதர் பூசை இருக்குது தமிழ்ல. என்றாலும் உங்களோட தொலைக்காட்சி நாங்க 2015ஆம் ஆண்டு ஸ்ரீலங்கா போயிருந்தோம். அப்பதான் ஃபாதர் பார்த்தோம். அதுல இருந்து நாங்க உங்களோட தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு சரியான சந்தோஷம் ஃபாதர். என்றா தமிழ் நிகழ்ச்சி எல்லாம் நாங்க உங்களோட தொலைக்காட்சி மூலமாக நாங்க பாக்குறோம். கொரோனா காலகட்டத்துல உங்களோட தொலைக்காட்சி மூலமா தான் ஃபாதர் நாங்க தமிழ் பூசைகள் பார்த்தோம், எல்லாம் பார்த்தது. அதோட எங்க அம்மா சுகம் இல்லாம படுக்கையில இருக்கும் போது கூட உங்களோட தொலைக்காட்சியை தான் பார்த்தோம் ஃபாதர். எங்களுக்கு அது சரியான ஒரு சந்தோஷம். உங்களோட என்னன்னு சொல்றதுன்னு தெரியல ஃபாதர். எங்களுக்கு தமிழே இல்லாத இடத்துல உங்களோட தமிழ் தொலைக்காட்சி எங்களுக்கு பெரிய உதவியா இருக்குது. சந்தோஷம். மாதா தொலைக்காட்சி பாக்குறதுனால என்னென்ன விஷயங்கள் நீங்க கத்துக்கிட்டு இருக்கிறீங்க? நாங்க சொல்ல போனா கத்தோலிக்க நிகழ்ச்சிகள், கத்தோலிக்க பத்தி எங்களுக்கு தெரியாததெல்லாம் நாங்க உங்களோட இதுல தான் தெரிஞ்சு கொள்றோம் ஃபாதர். நிறைய அச்சிஸ்டவர்களை பத்தி எல்லாம் நீங்க
அந்த நிகழ்ச்சிகள் பார்க்கும்போது சரி சந்தோஷமா இருக்குது. இவ்வளவு காலமும் இப்படி தெரியாம இருந்துட்டோம், இப்ப இவ்வளவு தெரியுதுன்றது எங்களுக்கு சரியான சந்தோஷம். மத தொலைக்காட்சி மூலமா தான் நாங்க இதெல்லாம் அறிகிறோம் ஃபாதர். நாங்க கத்தோலிக்கிற கோயில்களுக்கு போய் வந்ததுக்கும் நீங்க எங்களோட வீடுகளை கோயிலாக்கி வச்சிருக்கிறீங்க, அதுதான் பெரிய ஒரு சந்தோஷம். வாழ்க்கையில முக்கியமா சொல்ல வேண்டிய விஷயம் என்னவென்றால், நாங்க சின்ன காலத்துல இருந்து 6 மணி பூசைக்கு போறது, ஸ்கூலுக்கு போகணும்னால கோயிலுக்கு போய் மாஸ் பார்த்துட்டு தான் ஸ்கூலுக்கு போறது காலேஜுக்கு. அப்படி இந்த ஆட்கள் இத்தாலிக்கு வந்து ஏறக்குறைய 25 வருஷம் கிட்ட காலையில் பூசைகளை பார்க்க இயலாது. இங்க பூசை ஆரம்பிக்கிறது 9 மணிக்கு தான். ஆனா மாதாட்டி எப்ப எங்களோட வந்து தொடர்பு போட்டுச்சோ 6 மணிக்கு நாங்க எழுபக்குள்ள உங்களோட பூசை சரியா அந்த டைம்ல ஸ்டார்ட் ஆகும். ஆராதனை 6:30 to 7:30 விண்டர்ல, 7:30 8:30 to 9:30 வரைக்கும் மாஸ். அப்ப எங்களுக்கு சரியா வசதியா அமையும். நாங்க வேலைக்கு போறதா ஸ்கூலுக்கு போறது எல்லாம் அந்த மாதிரி. அப்ப நான் பிளாஷ்பேக், என் பழைய பிளாஷ்பேக் அப்படியே என் வாழ்க்கை நடக்குது இப்ப. அதனால சரியான திருப்தி. அது உலகில அவ்வளவு கத்தோலிக்கருக்கும் இது ஒரு வரப்பிரசாதம். அது முக்கியமா தமிழ் பேசும் மக்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நீங்கள் சொல்கிறத கேட்கும் போதெல்லாம் வந்து பரவாயில்ல, மாதா தொலைக்காட்சி புலம்பெயர்ந்து வாழ்கின்ற நமது கத்தோலிக்க தமிழர்களுக்கு வந்து எவ்வளவுக்கு பயனுள்ளதாக இருக்குது. எப்படி அவங்கள வந்து தாய்நாட்டை விட்டு தாய்மொழியை விட்டு இன்னொரு தேசத்தில் இருந்தாலும் அவர்களை வந்து அந்த அந்த உணர்வே வந்து மறந்து நம்ம இனத்தோடு நமது மொழியோடு நமது திருச்சபையோடு பயணிக்கிறோம்ன்ற ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கு நினைக்கும் பொழுது எங்களுக்கு உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. எங்களுக்கு நற்செய்தி வாசகங்களும் உங்களோட எடுத்து வாசி மற்றது வாழ்வு தரநிறை வார்த்தை எல்லாம் கேட்கும் போது சரியான ஒரு மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா நாங்க நற்செய்திகளையும் அறியாமலும் இருந்திருக்கிறோம் ஃபாதர். முதல் கோயில்கள்ல எல்லாம் எங்களுக்கு இப்படி சொல்லி தந்தது இல்லை. இப்ப உங்களோட தொலைக்காட்சி மூலமாகத்தான் நாங்க அதெல்லாம் கூடி அறிகிறோம் ஃபாதர். உங்களுக்கு பக்கத்துல அங்க நம்மளே மாதிரி தமிழ் பேசுற மக்கள் அங்க இருக்கிறாங்களா? அவங்களாம் மாதா தொலைக்காட்சி பாக்குறாங்களா? இங்க இல்ல, எங்க ஊர்ல வந்து 1-2 குடும்பம் தான் இருக்கு. ஓகே, மிலான்ல தான் இருக்காங்க எல்லாரும். மிலான்ல தமிழ் பூசை நடக்கிறது. தங்கச்சி அவங்க எல்லாம் மாதா டிவி பாக்குறாங்களா? கடை பேர் பாக்குறாங்க. இப்ப நாங்க சொல்லி எல்லாம் பாக்குறாங்க. ஸோ நீங்கள் யார்கிட்டலாம் மற்றவங்களுக்கும் இது சொல்லி ரெஜியமொழியால் இருக்கிறவங்க அதே மாதிரி பலர் மூலம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்களா இருந்தால் அவங்களுக்கும் சொல்லி நம்ம மாதா தொலைக்காட்சி இந்த மாதிரி நிகழ்ச்சியெல்லாம் இருக்கு பாருங்க, நீங்கள் சொல்லுங்க. சூப்பர், அருமை, ரொம்ப அழகா நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. கேட்கறதுக்கு ரொம்ப இனிமையா மகிழ்ச்சியா இருந்துச்சு. ஆக்சுவலா 10வது ஆண்டை நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் மாதா டிவியில. அதனால மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? மாதா தொலைக்காட்சிய எல்லாரும் பாருங்க, சந்தோஷமா இருங்க. மாதா தொலைக்காட்சிக்கு நாங்க கரம் கொடுத்து உதவினா 10 வருஷம் இல்ல, இன்னும் பல 100 வருஷங்கள் அவங்களோட சேவைகளை ஆற்றலாம். அவர்கள் பணியை தொடர வேண்டும் என்றால் நாங்கள் அவர்களுக்கு கரம் கொடுத்து உதவ வேண்டும் ஃபாதர். அதுதான் முக்கியம். தேங்க்யூ, தேங்க்யூ, நன்றி, ரொம்ப நன்றி. 7ஆம் ஆண்டு அனிவர்சரிக்கு நான் ஒரு இது கொடுத்திருந்தேன். அதாவது இந்த குழந்தை 7 வயது தான், ஆனால் 70 வயது உள்ள ஒரு அனுபவம் இந்த குழந்தைக்கு இருக்கு. இப்ப அதுதான் மாதா டிவி அந்த நேரமே. அப்ப இப்ப எவ்வளவு 100 வயசுக்கு சமன். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப அருமையா பேசுனீங்க, நல்லா சொன்னீங்க, உற்சாகமா இருந்துச்சு. தொடர்ந்து மாதா தொலைக்காட்சியில் இணைந்திருங்க. நாங்களும் உங்களுக்காக உங்க குடும்பத்துக்காக சிறப்பா ஜெபிக்கிறோம். ஒரு பாட்டு பாடுங்க, 2 பேரும் சேர்ந்து ஒரு பாடல் பாடுங்க, கேட்கிறோம். கண்ணியே மாதாவே உம்மை நேசமில்லாதவர் ஈசரே ஆவார். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. சூப்பர் சூப்பர், அருமை, வாழ்த்துக்கள். வீட்டுல எல்லாரும் கேட்டோம்னு சொல்லி சொல்லுங்க. எங்களோட பிள்ளைங்களும் சுவிட்சர்லாந்துல இருக்கிறாங்க, அவங்களும் உங்களோட நிகழ்ச்சிகளை பார்ப்பாங்க. சந்தோஷம் ஃபாதர். வந்தா வாங்க ஃபாதர், கண்டிப்பா நீங்க வாங்க, சந்திப்போம், சந்திக்கலாம். God bless you. நன்றி. சென்னைக்கு வந்தா கட்டாயம் வாங்க வாங்க வாங்க. நன்றி நன்றி. God bless you. Thank you. Thank you. நன்றி. நீங்க ஏற்கனவே நேரடியாக அவங்க சந்திச்சிருப்பீங்க இல்லையா? பார்த்ததில்ல, பார்க்கல. போன்ல தான் பேசியிருக்கிறீங்க? போன் தான். ஓ சூப்பர், ரொம்ப நல்ல பாசமா இருக்கிறாங்க. நல்ல பல கருத்துக்களை சொல்லி அவங்க பேசுறதே ரொம்ப உற்சாகமா இருந்துச்சு.
அதனால் இது மாதிரி வெளிநாட்டு வாழ் நம்முடைய தமிழர்களும் மாறா தொலைக்காட்சி சிறப்பாக பயன்பட்டு இருக்கிறாங்க. அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஸோ அவங்களுக்கு கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும் ஃபாதர். கட்டாயம் கடவுளுக்கு நன்றி சொல்வோம். இன்னும் அவங்களால சிறப்பாக அநேக மக்கள் இன்னும் மாறா தொலைக்காட்சி பார்த்து பயனடையணும். நம்மளும் நம்முடைய மக்களை உற்சாகப்படுத்தணும். கட்டாயம் ஃபாதர். ஸோ அடுத்த காலர் வந்துடுவாங்க ஃபாதர், அவங்களை கூப்பிடலாம். ஊடக வழி இல்லம் நோக்கி வாங்க போகலாம். வணக்கம். வணக்கம். நலமா? நீங்க நலமா? நாங்க நலமா? நலம். நீங்கள் எப்படி? நாங்களும் நலமா இருக்கிறோம். உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க. எனது பேர் ஜோசப் ஸ்டாலின் ரவி. எனது மனைவியோட பேர் வினோதா. எனக்கு 2 பிள்ளைகள் மூத்தவரோட பேர் ஜோயல், 2வது பேர் ஜோசுவா. மூத்தவருக்கு 11 வயது, 2வதுக்கு 7 வயது. நான் இங்க பிரான்ஸ்ல இருக்கிறேன். பிரான்ஸ்ல பாரிஸ்ல இருந்து ஒரு அரை கிலோமீட்டர் பக்கத்துல இருக்கிறேன். சூப்பர். உங்களை சந்திக்கல ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்குது. ஸோ மாறா தொலைக்காட்சியோட 10வது ஆண்டை சிறப்பிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஸோ மாறா தொலைக்காட்சி அப்படின்னு நினைச்ச உடனே உங்களுக்கு மனசுல என்ன சொல்லணும்னு தோணும் உங்களுக்கு? எங்களுக்கு தமிழ் கத்தோலிக்கத்துல ஒரு புரட்சின்னு சொல்லணும் முதல்ல. சூப்பர் சூப்பர் சூப்பர், ரொம்ப அருமை, அழகா. ஏன் அப்படி உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சு? மாதா டிவி வந்த பிறகு அந்த கத்தோலிக்கத்தை பற்றி தெரியாத பல விடயங்களை தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. அதை விட விசுவாசம் அற்று போற ஒரு தருணத்துல இது ஒரு நீரூற்றி வளர்க்குற மாதிரி இருக்கு இந்த மாதா டிவி. சூப்பர், அருமை அருமை. ஸோ ஃபாதர் டேவிட் இருக்கிறாங்க, அவங்கள நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க, டிவியில தான் பார்த்திருப்பீங்க இல்லைங்களா? நேர்ல பார்த்திருக்கீங்களா? சந்திச்சிருப்பீங்க. ஸோ ஃபாதர் இஸ் ஹியர். இன்னைக்கு ஸ்பெஷல் கெஸ்டா அவங்க இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறாங்க. அவங்களோட கொஞ்ச நேரம் கதைங்க. ஸோ ஸ்டான்லி எப்படி இருக்கிறீங்க? பார்த்து கணவர் சாச்சு. நல்லா இருக்கிறோம். ஆக்சுவலா நான் சுகமா இருக்கேன், ரொம்ப சுகமா இருக்கேன். நான் அங்கே வயல் மாதா திருவிழா பூசைக்கு போயிருக்கும் போது இவங்க குடும்பத்தோட ரொம்ப நேரம் அந்த என்கிட்ட நின்று எப்படியாவது கதைக்கணும் பேசணும்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பிறகு அடுத்த நாள் அங்கே நான் தங்கியிருந்த இடத்துல ஹவுஸுக்கு அவங்க ஃபேமிலியோட ரொம்ப நேரம் ஒரு மாதா டிவியை பற்றி நான் உங்கள்கிட்ட நேரடியாக சொல்லணும்னு என்கிட்ட ஒரு 2 hours நம்ம கதைச்சிருப்போம்மா அந்த வீட்டில். நம்ம பேசியிருப்போம். அப்போ நான் அந்த நீங்கள் நம்ம 2 பேரும் பேசுனதை பற்றி நான் மாதா டிவி மக்கள்கிட்ட நான் கடை நான் சொல்லியிருக்கிறேன். இப்போ நீங்களே நேரடியாக கதைக்கிறீங்க. இப்போ ஃபாதர் மரியான் கூட ரொம்ப லிங்க்டா இருக்கிறார். மரியான் ஆமா, ஃபாதர் மரியான் இவங்க கூட எல்லாம் சேர்ந்து ஒரு குழு மாதிரி அங்க அமைச்சிட்டு இருக்கிறாரு. நீங்க சொல்லுங்க, இப்போ மாதா டிவி வந்த பிறகு நீங்க சொன்னீங்க அது ஒரு புரட்சி என்று சொன்னீங்க. விசுவாசம் இன்றைக்கு விசுவாசம் அற்று போய் இருக்கிற நாட்கள்ல இதற்கு ஒரு புத்துயிர் கொடுத்து இன்றைக்கு விசுவாசத்தை மக்கள் மத்தியில் மீண்டுமாய் இருக்கிற விசுவாசத்தை தூண்டி எழுப்புவதற்கு ஒரு தளமாக இருக்குது. எந்தெந்த விதத்தில் இன்றைக்கு இது ஒரு புரட்சியாகவும் விசுவாசத்தை வளர்த்தெடுப்பதற்கு பயனுள்ளதாக மாதா தொலைக்காட்சியினுடைய நிகழ்ச்சிகள் நீங்கள் சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். என்னன்னு சொன்னா இப்போ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இது எடுத்து வாசி என்ற ப்ரோக்ராம் அதுல தப்பற கொள்கைகள் இந்த காலகட்டத்துல தப்பான போதனைகள் போய் சென்று கேட்க இது பற்றிய விளக்கம் எங்களுக்கு தெளிவா இருக்கு. நாங்க சரியா தம்போரும் என்ற ஒரு ரீதியில நாங்க இருக்கிறோம். சூப்பர். இப்ப இன்னொரு நாள் எங்களை மனமாற்ற தேவைய அவசியம் இல்லை. பொய்களை சொல்லி கவர்ச்சிகரமான வார்த்தைகளை சொல்லி எங்களை ஏமாற்றிக்கிட்டு போற அளவுக்கு இன்றைக்கு மாதா தேவி விட்டு வைக்கல. ஏனென்றா எல்லாத்தையும் பிச்சு உதறி தள்ளுற மாதிரி தான் இருக்கு ப்ரோக்ராம் எல்லாம். மற்றது நாங்க ஒரு வேலை முடிஞ்சு போய் நாடெல்லாம் இப்போ வேலை இடத்துல இருந்து தான் கதைக்கணும் உங்களோட. அப்ப வேலை இடத்துலையும் டெலிபோன் மூலமாக நாங்கள் கிடைக்க டைமுகள்ல அதை நாங்க எங்களோட விசுவாசத்தை வளர்த்து கொள்ள முடியதா இருக்கு. என்னன்னு சொன்னா எங்களுக்கு டைம் பிரச்சனை. நான் காலையில 7 மணிக்கு வீட்டை இருந்தா வீட்டை போக சில 8 மணி 10 மணி அப்படி டைமுகள் பிடிக்கும். அப்ப எங்களுக்கு ஆன்மீகம் அதை நாங்க தேடிக்கொள்ள வேண்டிய தேவையா இருக்கு. அப்ப இப்படி ஒரு சேனல் எங்களுக்கு இல்லாட்டி அது கஷ்டமா இருக்கும். அநேகமான மக்கள் மாதா டிவியை பற்றி அந்த புரிதல் தெளிவா இருக்கிறாங்க. நல்லதா செய்யறாங்க,
வர வர தொடங்குற ஆண்டுல இருந்து 10 வருஷம் இப்ப கடந்துட்டோம்னு சொன்னா அந்த வளர்ச்சி என்ன கூடுதலா இருக்கும். அந்த வளர்ச்சி ஆரம்ப கட்டத்துல இருந்ததை விட இப்ப இவ்வளவு வளர்ச்சியை நாங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு மாதா டிவில வந்து. ஸ்டான்லி வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அவர் சொன்ன மாதிரி தினம் காலையில் அதிகாலையில் ஒரு 6 மணி 7 மணிக்கெலாம் வீட்டிலேருந்து கிளம்பிடுவார். அவர் நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்கன்னு மக்கள் சொன்னீங்கன்னா அவங்களுக்கு புரியும் நீங்கள் எவ்வளோ கஷ்டமான வேலை செய்கிறீங்கன்னு. அதற்கு இப்போ நானே நீங்கள் எங்களோட தொடர்புகளுக்கே கூட உங்களோட கதைக்கெல்லாம் நிலைமை இருந்ததில் என்னன்னு சொன்னால் என்னோட முதலாளி வந்து டெலிஃபோன் பண்ணி கீழே வந்து நிற்கிறேன் விரட்டாமன்னு சொல்லி உங்களோட தொடர்புடைக்கெல்லாம் நிலைமையில இருந்தேன். நான் வந்து அப்படியான ஒரு இக்கட்டான சூழ்நிலையில தான் நாங்கள் கலைக்கக்கூடிய மாதிரி இருக்க வந்து இப்பயும் கூட அது கடவுளுக்கு நன்றி சொல்லணும். இப்ப நாங்க ஒரு 50 இப்ப ஒரு நான் 50-100 பேருக்கிட்ட இந்த வேலை இடத்துல ஒவ்வொரு வேலையெல்லாம் செய்திருக்கிறோம் ஒரு பிரிவா. இப்ப சாப்பாடு டைமண்டபடியா எல்லாரும் போட்டாங்க, சத்தம் ஒண்ணும் இல்லை வந்து. அப்ப நான் உங்களை ஃப்ரீயா கலைக்கக்கூடிய மாதிரி இருக்கு. நான் வந்து மாவல் போலீஸ் ரயில வந்து அதை போலீஸ் பண்ணுவோம் வந்து வெட்டி போலீஸ் பண்ணுவோம் வந்து அந்த வேலை தான் நான் செய்கிறேன். இரவும் செய்வோம், பகலும் 5 ஸ்டார் ஹோட்டல்கள் அதுகள் அப்படியும் செய்வோம் வந்து. கொஞ்சம் மீதான வேலை வந்து கடவுளோட கிருபியால நல்ல வேலை நல்ல இதா இருக்கிறோம் வந்து. இவங்க செய்கிறது வந்து இட்ஸ் வெரி ரொம்ப கஷ்டமான மேனுவல் ஜாப். இந்த மார்பிள்ஸ் கிளீன் பண்ணுறது, டைல்ஸ் வந்து கிளீன் பண்ணுறது, டீப் கிளீனிங் பண்ணுறது, அதெல்லாம் வந்து அப்படியே ரொம்ப அது புது பொழி மாதிரி அது ரொம்ப கஷ்டமான வேலை. அந்த வேலை வந்து அந்த வேலையின் மத்தியில் அவர் என்கிட்ட என்ன சொன்னார்னா, நான் வீட்டில் இருந்து மாதா தொலைக்காட்சி என்னால் பார்க்க இயலாது, அதனால் மொபைலில் எல்லாத்தையும் பதிவிறக்கம் செய்து நான் வேலை செய்கிற இடங்களில் அதை பாக்கெட்டில் போட்டுக்கொண்டு ஹெட்ஃபோன் போட்டுக்கிட்டு அந்த எடுத்து வாசி, வாழ்வு தரும் இறை வார்த்தை, அவர் பேர் மரியா, இந்த மாதிரி நிகழ்ச்சிகளாம் நான் காதால் நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன். அப்படி தான் அந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்க்குறேன் ஸ்டான்லி என்கிட்ட சொன்னாங்க. கரெக்டா ஸ்டான்லி? அருமை. அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து மாதா தொலைக்காட்சி மேல ஒரு பாசம், நேசம், உறவு இருக்கு அப்படிங்கறத எங்களால புரிஞ்சுக்க முடியுது. இப்படி உண்மையான அன்பர்கள், இணைய இதயங்கள் இருக்கிறதுனாலதான் மாதா தொலைக்காட்சி சிறப்பாக வளர்ந்து வருகிறது. அதனால உங்களை மாதிரி உறவுகளை மாதா தொலைக்காட்சி பெற்றுக்கொண்டதற்கு உண்மையிலே மகிழ்ச்சியா இருக்கிறோம். கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறோம். அதை விட என்ன மாதிரி இப்ப மாதா டிவில எங்களோட பிள்ளைகள் வந்து இந்த கார்ட்டூன் அதுகள் சொல்லி அதுகளுக்கு போயிட்டு இருக்கிற நேரத்துல மாதா டிவி போய்க்க எங்கட டேவிட் ஃபாதர் எல்லாம் வரைக்கும் எங்கட பிள்ளைகள் சொல்லுவாங்க, இங்க நாங்க பார்த்த ஏசப்பா நினைக்கிறேன்னு சொல்லுவாங்க. டிவில ஃபாதர் வரைக்கும் வந்த அந்த வரைக்கும் சொல்லுவாங்க. அவ்வளவுக்கு அந்த பிள்ளைகளை கூட இது வந்து ஒரு தவறி போகாம நீதிய வழியில நடத்திட்டு போறதுக்கு பெரிய உதவியா இருக்கும். வந்து சின்ன பிள்ளைகளை நல்வழிப்படுத்த சொல்லணும். அருமை அருமை. சொன்னா வேற கத்தோலிக்க சேனல்கள் இல்ல வந்து இது ஒன்றுதான் இருக்கு வந்து. மற்றபடி யூடியூப்ல அப்படி அது இருக்கக்கூடிய டெலிவிஷன் இதான் இருக்கு வந்து மாதா டிவி. அது பெரிய ஒரு எங்களுக்கு உதவியா இருக்கு. எங்களை விட்டு என்னோட ஒரு அம்மா ஒரு ஆள் இருக்கிற ஆண்டி ஒரு ஆள் சொந்தம் இல்ல, அம்மா மாதிரி என்னோட அவ விட்ட போனா 24 மணி நேரமும் டிவி தான், மாதா டிவி தான் போயிட்டு இருக்கு. அவ கீழே போனாலும் மேல வந்தாலும் தனக்கு சத்தம் கேட்டு போனோமா. எங்கட பிள்ளை அந்த ஒரு 10 நிமிஷம் இடைவெளியில இருக்கிற ஆண்டியோட அவனுக்கு அம்மா மாதிரி. அங்க போனா போன நாள் ஒரு நாளும் கூட மாதா டிவி வேலை செய்யாம நான் பார்த்தது இல்லை வந்து. 24 மணி நேரம் கண்டி இருப்பாவாம். சிவமார சொல்லிக்க தானும் சேர்ந்து சிவமார சொல்லுவாவாம். அவவும் எங்களுக்கு மாதா டிவி ஹெல்ப் பண்ற லைன்ல அவவும் இருக்கிறாங்க எங்களோட. ரொம்ப சந்தோஷம் ஸ்டான்லி. இந்த 10வது வருஷத்துல உங்களோட நாங்கள் கதைச்சு எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நீங்கள் மாதா தொலைக்காட்சி பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் மற்ற எல்லா மக்களுக்கும் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? மாதா டிவி எங்களுக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம். அதை நாங்க மிஸ் பண்ணின மாதிரி இருந்தா அதை மாதிரி நாங்க விடுற தவறு ஒன்றும் இல்லை வந்து. அதுதான் சொல்லி எழுந்தோம். எங்களுக்கு கிடைச்ச ஒரு பொக்சம் உண்டு. பொக்சம் வந்து அதை வந்து நாங்க மிஸ் பண்ண விடக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அருமை, ரொம்ப அழகா சொன்னீங்க. நீங்க எப்படி மிஸ் பண்ணக்கூடாதுன்னு ஃபீல் பண்றீங்களோ அதே மாதிரி ஒவ்வொரு நேயர்களும் இதை மிஸ் பண்ணாம பார்க்கணும். எந்தெந்த வகையில் மாதா தொலைக்காட்சிக்கு துணை இருக்க முடியுமோ துணை இருக்கணும் அப்படின்னு தான் நீங்கள் உங்களுடைய வார்த்தைகள் வழியாக சொல்லியிருக்கிறீங்க. அதனால் ரொம்ப நன்றி. உங்களுக்காக உங்கள் குடும்பத்துக்காக சிறப்பாக ஜெபிச்சுக்கிறோம். கடவுள் உங்கள் குடும்பத்தை நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும். தொடர்ந்து மாதா தொலைக்காட்சியில் இணைந்திருங்க. மாதா தொலைக்காட்சிக்காக ப்ரேயர் பண்ணுங்க. ஓகேங்களா? உங்களுக்கு எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்களுடைய துணைவியார் உங்களுடைய பிள்ளைகளுக்கு எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் ஆசிரியையும் தெரிவிச்சிருங்க. ஓகே, தேங்க்யூ. நன்றி.
சரி ஃபாதர், ஓகே, தேங்க்ஸ். காட் பிளஸ் யூ. God bless you. ரொம்ப டெடிகேட்டட் பர்சன் அப்படின்னு சொல்லலாம் ஃபாதர். மாதா தொலைக்காட்சியை வந்து மிக நெருக்கமாக நேசிக்கக்கூடிய ஒரு மனிதரை சந்திச்சிருக்கிறோம். நான் இப்போ பார்க்கும் பொழுதே எனக்கு தெரியுது. அப்போ நீங்கள் நேரில் பார்க்கும்பொழுது 2 மணி நேரம் பேசிகிட்டு இருக்கும் பொழுது அப்போ எந்த அளவுக்கு ஒரு நெருக்கத்தை அவர் வெளிப்படுத்தியிருப்பாருன்னு புரியுது. அதாவது அன்றைக்கு அந்த கூட்டத்தில் பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் தன்னுடைய பிள்ளைகள் 2 பிள்ளைகளையும் மனைவியும் கூட்டு வந்து இருந்து பார்த்து பேசி அந்த அனுபவங்களை எல்லாம் சொல்லி, ஃபாதர் இது ஒரு பெரிய நீங்கள் பணி செய்து கொண்டு இருக்கிறீங்க, இதை விட்டுறாதீங்க, இதை கண்டிப்பாக கத்தோலிக்க மக்கள் ஒவ்வொரையும் போய் சென்றடையணும், விசுவாசத்தில் ஒரு பெரிய புரட்சி வரும். அன்றைக்கு அதே வார்த்தை தான் சொன்னார், இன்றைக்கும் அதை தான் சொல்கிறார். அதனால் ரொம்ப மகிழ்ச்சி ஸ்டான்லியை. உண்மையிலே அவருடைய குடும்பத்தை இறைவன் நிறைவாக அவர் ஆசீர்வதிக்கணும். அவர் செய்கிற தொழிலையும் கடவுள் நிறைவாக ஆசீர்வதிக்கணும். நம்ம கட்டாயமாக ஜெபத்தில் நினைவு கூறுவோம். அடுத்த அன்பரை கூப்பிடலாம் ஃபாதர். ஊடக வழி இல்லம் நோக்கி போலாமா? வாங்க போலாம். வணக்கம். வணக்கம் ஃபாதர். நலமா? நீங்க நலமா? நான் நலம், உங்கள் நலமறியா ஆவர். நாங்களும் மகிழ்ச்சி, நல்லா இருக்கிறோம். உங்களை சந்திக்க ரொம்பவே மகிழ்ச்சி. உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க. என்னுடைய பெயர் ரெஜிமியஸ் பிளேவியன். நான் இலங்கை தமிழைச் சேர்ந்தவன். யாழ்ப்பாணம் குருநகரை புறப்படமாக கொண்டவன். நான் நோர்வேயில் 50 வருட காலமா வசித்து வருகிறேன். நோர்வேல எங்க பெர்கன்ல இருக்கிறீங்களா? பெர்கன் நோர்வேல இருந்து வசித்து வருகிறேன். ஓகே ஓகே ஓகே, ரொம்ப சூப்பர் சூப்பர் சூப்பர், ரொம்ப அருமை. உங்க வீட்டில் இருக்கவங்க பேர்லாம் சொல்லுங்க. எனக்கு மனைவி மரிய ஸ்டெலா ரெஜிமியஸ், எனது மகன் பேர் ரெக்ஸ் ரெஜிமியஸ், எனது மகளுடைய பெயர் மாரியஸ் மேக்டலின் ரெஜிமியஸ், எனக்கு மருமகனுக்கு செல்வகுமார், எனக்கு மருமகளுக்கு பெயர் சிந்து. ஓகே. மற்ற எனக்கு 4 பேரப்புழல் இருக்கணும். ஒரு ஆளுக்கு பெயர் அகில் செல்வகுமார், நவீன் செல்வகுமார், ஆண்ட்ரியா ரெக்ஸ், அருண் ரெக்ஸ். இவ 4 பேர் தான் என்னுடைய குடும்பம். மாதா தொலைக்காட்சியோட 10வது ஆண்டு நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ மாதா டிவி அப்படின்னு நினைச்ச உடனே உங்களுக்கு மனசுல என்ன தோணும்? உண்மையில ஃபாதர் எங்களுக்கு ஒரு மாபெரும் கொடை. சூப்பர். நான் இங்க வந்து 50 ஆண்டுகளா போகுது. நான் இந்த பூசைகள் பிரார்த்தனை தமிழாதான் ஒன்றும் இருக்கவில்லை. ஆனால் நீங்கள் துவங்கினத பிறகு நான் தொடர்ச்சியா பார்த்து கொண்டிருக்கின்றேன். எல்லா நிகழ்ச்சியும் உண்மையில அருமை. உண்மையில நாங்கள் இங்க இருக்கும் மக்கள், அதாவது உலகத்தில் உள்ள அத்தனை மக்களுக்கும் ஒரு பெரும் கொடை. நாங்கள் இங்கித்திய பாஷையில்தான் ஆராதனை செய்து கொண்டிருக்கிறோம், பார்த்து கொண்டிருக்கிறோம். அதை விட இப்ப எங்களுக்கு மாதா டிவி வந்தது மாபெரும் கொடை. எல்லா மக்களும், வயது போனவர்களும் இளம் பிள்ளைகளும் வருங்கால சன்னதிகளுக்கும் ஒரு மாபெரும் கொடை என்பது என்னுடைய கருத்து. ரொம்ப ரொம்ப அருமையா அழகா சொன்னீங்க. நீங்க ஃபீல் பண்ற மாதிரி வீட்டுல இருக்கிற எல்லாருமே அதே மாதிரி ஃபீல் பண்றாங்களா? கட்டாயம். இப்ப நாங்கள் இங்க வந்து 6 சௌரங்கள் இருக்கிறோம் நோவேகன்ல. 6 சௌரங்களும் ஒவ்வொரு நாளும் ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் மாறி மாதா டிவி பாத்தீங்களா பார்க்கலாண்டு பரிமாறிக்கொள்வோம். அதுல நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். இருப்பினும் தமிழ் தொலைக்காட்சி, அதாவது மாதா தொலைக்காட்சி எங்களுக்கு வந்தது மாபெரும் கொடை. காரணம் என்னன்னு சொன்னால், நாங்கள் பூசை பிரார்த்தனை இல்லாமல் இருந்து நாங்கள் இன்று பூசை பிரார்த்தனையை பார்த்து, நீங்கள் செய்யும் நிகழ்ச்சிகளை பார்த்து பெருமை அடைகிறோம். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிற நிகழ்ச்சிகள் உங்களுக்கு ரொம்ப வளமையா, இந்த நிகழ்ச்சி ரொம்ப வளமையா, ரொம்ப சிறப்பா இருக்கு, இதை குறித்து நீங்க ஏதாவது அப்படி குறிப்பாக சொல்ல போனா, நீங்கள் செய்யற ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் தகுதி உள்ளது. பைபிளை பற்றி சொல்லுவீங்கள். முக்கியமா நீங்கள் அந்த இதயக்க செவமாலைக்கு தானே 3 மணிக்கு, அது உண்மையிலேயே மாபெரும் கொடை, எங்களுக்கு சந்தோஷமான செய்தி. காரணம் என்னன்னு சொன்னால், ஒன்றும் இல்லாம இருந்த எங்களுக்கு இது மாதா டிவி மூலம் ஆண்டவரை அறியவும் மக்களுக்கு இந்த செய்தி போய் சேர்றதை நினைத்து நாங்கள் பெருமைப்படுகின்றோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்கள்கிட்ட கதைச்சது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. மாதா தொலைக்காட்சி பாக்குறதுனால நான் எந்தெந்த விஷயம் கத்துக்கிட்டேன் அப்படின்னா நீங்க எதுன்னு சொல்லலாம்?
அது உண்மையில சொல்ல போனால் உங்களோட ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நல்லது. அதுல நீங்கள் சிறுவருக்காக செய்யும் நிகழ்ச்சிகள், பெரியோருக்காக செய்யும் நிகழ்ச்சிகள், முக்கியமாக பைபிள் சிவிலைசேஷன் அந்த இதுகளை பற்றி சொல்லுவது, அது எங்களுக்கு நான் அறியாததெல்லாம் நீங்கள் கணக்க சொல்லி நான் அதை அறிந்து நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். மாறா தொலைக்காட்சி பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? உண்மையிலே அவர்கள் கொடுத்து வைத்தவர்கள் மாதா டிவி பார்க்கிறது. காரணம் என்னன்னு சொன்னால், உண்மையிலே புலம்பெயர்ந்திருக்கிற மக்கள் நாங்கள் உண்மையில நாங்கள் ஒன்றுமில்லாமல் தான் இருக்கோம். ஞாயிற்றுக்கிழமை பூசை போடுறதும், திரும்பி அந்த என்ன சொல்லலாம், ஆராதனைகள் அதாவது கிறிஸ்துமஸ் ஈஸ்டர் தினங்களுக்கு போடுறதை விட நாங்கள் ஒன்றும் இந்த மாதா டிவி ஒவ்வொரு நாள் இருக்குதான்னு பார்க்கறதால எல்லா மக்களும் பார்த்து அதில் பயனடையும். அதால நான் நினைக்கின்றேன் எல்லா மக்களும் மகிழ்ச்சியா தான் இருப்பேன் நான் நினைக்கின்றேன். சூப்பர் சூப்பர், ரொம்ப சந்தோஷம். அதனால அடுத்த தடவை வரும்போது நார்வே வரக்கூடிய வாய்ப்பு இருந்தால் உங்களை நேரடியாக சந்திக்கலாம். நீங்க இந்தியாவுக்கு நீங்க வந்தீங்கன்னா கட்டாயம் சென்னைக்கு வாங்க. இந்தியாவுக்கு 2 முறை வந்தேன். மாதா தொலைக்காட்சிக்கு வரவில்லை. ஆனால் அங்க கேட்டேன், எனக்கு கொண்டு வரையில 2 முறை இந்தியாவுக்கு வந்தேன். அப்ப எனக்கு உங்களை பார்க்க முடியல. அது கொஞ்சம் கவலை இடமா தான் இருக்கின்றது. நெக்ஸ்ட் டைம் வரும்போது கட்டாயம் வாங்க. கட்டாயம் சந்திப்போம். கட்டாயம் வாங்க. உங்களுக்காக நாங்க ஜெபிச்சுக்கிறோம். குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் நல விசாரிச்சோன்னு சொல்லுங்க. மற்றபா ஒரு விஷயம் உண்டு என்னென்றால், என்னுடைய பேரனுக்கு 4ஆம் தேதி பிறந்தாள் நடந்தது. அவரை நீங்க அவருக்கு ஒரு பிளஸ் பண்ணி விடுங்க. கண்டிப்பா கண்டிப்பா. சோ அவருடைய பேர் சொல்லுங்க, உங்க பேருடைய பேர். ஆரோன் ரெக்ஸ். ஆரோன் ரெக்ஸுக்கு எங்களது மனமார்ந்த பிறந்தநாள் நல் வாழ்த்துக்கள், ஜெபங்கள், ஆசீர். அவர் என்னாலும் சிறப்போடு இருக்க எங்களது வாழ்த்துக்கள், எங்களது ஜெபம். நன்றி ஃபாதர். நன்றி ஃபாதர். So God bless you. பத்திரமா இருங்க. டேக் கேர். ஓகேங்களா? சந்திப்போம். வணக்கம் வணக்கம். கையிலே அப்படியே வைத்துக் கொண்டு அப்படியே. ஆமா, ரொம்ப அருமையா யதார்த்தமாக பேசினாங்க அப்படின்னு சொல்லணும். நார்வே நீங்க போனப்ப அங்க ஒரு சில பேரை சந்திச்சிங்க. ஆமா, நார்வேல நான் பெர்கன் போயிருந்தேன். அதே மாதிரி ஓஸ்லோ, 2 இடத்துலையும் தமிழ் கம்யூனிட்டி சந்திச்சு மக்கள் எல்லாம் பேசி அவங்களுக்கு திருப்பலி நிறைவேற்றி வெரி குட். அப்புறம் அதுக்கடுத்து நம்ம போக வாய்ப்பு மேபி நெக்ஸ்ட் டைம். பரவாயில்ல. அது இருந்தாலும் இது வழியா வரும்பொழுது அவங்களும் எந்த அளவுக்கு நார்வேல இருக்கிறவங்க மாதா தொலைக்காட்சி பாக்குறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம். அது மாதிரி அவரும் சொன்னார் இல்லையா, குடும்பங்கள்லயே நாங்க இருக்கிறவங்க எல்லாரும் பாத்தீங்களா இது டிஸ்கஸ் பண்ணிக்கோன்னு சொல்லி சொல்றாரு. ரொம்ப அருமை. அது மாதிரி இருக்கும்பொழுது மாதா தொலைக்காட்சி இன்னும் அதிகமா சென்று சேர்றதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கு. ஸோ 10 ஆண்டுகளில் கடல் கடந்து போகும்பொழுது ஒவ்வொரு ஏரியாலையும் மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இத்தாலி, அதுக்கப்புறம் இங்கே நார்வே, அப்புறம் அங்கிட்டு பிரான்ஸு. ஸோ ஒவ்வொரு நாட்டாக போயிட்டு இருக்கோம். இப்போ அடுத்து எங்கே போக போகிறோன்னு தெரில. அடுத்த நண்பரை கூப்பிடலாம். ஊடக வழி இல்லம் நோக்கி போகலாமா? வாங்க. வணக்கம். வணக்கம் ஃபாதர் ஸ்டீஃபன். வணக்கம் 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 வணக்கம். நலமா? நீங்க நலமா? நாங்க நலம். நீங்க நலமா? நலமா இருக்கிறோம் ஃபாதர். ஃபாதர், உங்களை எங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியணும்னா நீங்க உங்களையே உங்களுடைய கலைத்தொடர்புகத்தில் அறிமுகப்படுத்திக்கங்க ஃபாதர். என்னுடைய பெயர் ஆண்டன் ஸ்டீஃபன். இலங்கை யாழ் மறை மாவட்டத்தில் மறைநதி கத்தோலிக்க ஊடக மைய இயக்குநராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன். எனக்கு பக்கத்துல நிக்கிறவ ஜூலியட் ஜோசப். எங்களுடைய இந்த ஊடக மையத்துல பலதரப்பட்ட பணிகளை ஆற்றி கொண்டிருக்கிறார். செய்தி வாசிப்பாளராக, ஒரு கேமராமேன், வீடியோ எடிட்டர், ரெக்கார்டிங், எல்லா விதமான பலதரப்பட்ட பணிகளை ஆற்றி கொண்டிருக்கிறேன். நாங்கள் உங்களை சந்திக்கிறத பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் ஃபாதர். ஆமா ஃபாதர், எங்களுக்கும் மகிழ்ச்சி. ஸோ மாதா தொலைக்காட்சி 10வது ஆண்டை கொண்டாடிக்கிட்டு இருக்கு ஃபாதர். அதனால மாதா தொலைக்காட்சி அப்படின்னு நினைச்ச உடனே என்ன சொல்லணும்னு உங்களுக்கு தோணும்? மாதா தொலைக்காட்சி இல்லம்தோறும் இறையாட்சி. அருமை ஃபாதர், ஒரே லைன்ல முடிச்சிட்டீங்க அதே கேப்ஷனை சொல்லி. சோ ஜூலி உங்களுக்கு என்ன தோணுது? ஜூலிக்கு என்ன தோணுது? அனைவருக்கும் உங்களுடைய பிறந்த தின நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ. உங்களால நாங்கள் வளர்ந்திருக்கிறோம். உங்களுடைய பணி எங்களுடைய இடங்கள்ல தாராளமாக கிடைக்கிறது. எங்களுடைய மக்கள் எல்லோரும் இந்த மாதா டிவியை தினமும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய நிகழ்ச்சிகளை முதல்ல வாரபடியால் அதிகமானவர்கள் விரும்பி அந்த நிகழ்வுகள் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து உங்களுடைய பணி சிறக்க வேண்டும்.
எல்லைகள் கடந்து இறைவனுடைய ஆசிரியர், இறைவனுடைய அருள் எல்லாருக்கும் நிறைவாக கிடைக்க வேண்டும். அந்த பணிக்கு நாங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பக்க துணையாக இருப்போம். தொடர்ந்தும் நீங்கள் உற்சாகமாக இந்த பணியை ஆற்ற வேண்டும். எங்களுடைய விருப்பம் இதுதான். ஜூலி என்ன சொல்றாங்க? அவங்க பக்கத்துல நிக்கிறாங்க. அனைவருக்கும் வணக்கம். மாதா தொலைக்காட்சி என்று சொன்னா அது ஒரு ஆன்மீகத்தின் வீடு அப்படித்தான் நாங்க சொல்லலாம். என்னன்னு சொன்னா பலதரப்பட்டவர்களுக்கு அது ஒரு ஆன்மீக மருந்து கொடுக்கிற ஒரு இடமா தான் அந்த மாதா தொலைக்காட்சி இருக்குது. நாங்கள் சந்திக்கிற நபர்கள் கூட அநேகமானவர்கள் சொல்லுவார்கள், நாங்க மாதா தொலைக்காட்சி பாக்குற நாங்கள் உங்களோட சேனலும் நாங்க எப்படி மாதா தொலைக்காட்சி மாதிரி பாக்குறதுக்கு வாய்ப்பு தருவீர்களான்னு கேட்பார்கள். அப்ப நாங்க சொல்லுவோம், நாங்களும் அவர்களோட சேர்ந்துதான் வேலை செய்யறோம், எங்களோட தொலைக்காட்சியும் கூடிய விரைவில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி மாதா தொலைக்காட்சியை பொறுத்த வரைக்கும் அது இப்பத்திய உலகத்துல கட்டாயம் தேவை. தொடர்ந்து உங்களுடைய பணி எங்களுக்கு தேவை ஃபாதர். என்னன்னு சொன்னா கூடுதலாக வீட்டில் இருக்கிற முதியவர்கள், வயோதிபர்கள், அதாவது இந்த படுக்கை நிலையில இருக்கின்ற வயோதிபர்களுக்கு இது ஒரு மிகவும் அந்த நாளாந்த திருப்பலி, அந்த நற்கருணை ஆராதனை எல்லாம் மிகவுமே அவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கின்றது. எனவே உங்களுடைய பணி தொடர்ந்தும் இந்த உலகம் முழுவதும் தேவை. குறிப்பாக எங்களுடைய இலங்கை நாட்டு மக்களுக்கு நீங்கள் தொடர்ந்து பணியாற்றுவீர்கள் என்று சொல்லி நாங்கள் நம்புகின்றோம். ரொம்ப சிறப்பா நியூஸ் வாசிட்டாங்கப்பா. அப்படியே நியூஸ் வாசிக்கிற மாதிரியே இருக்குப்பா. சாமி பயங்கர ட்ரைனிங் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப வளமையான ட்ரைனிங் ஸ்டீஃபன். வாழ்த்துக்கள். ஸ்டீஃபனுக்கு அதே மாதிரி எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றி. இப்போ அநேக காரியங்களை இப்போ இலங்கையில், குறிப்பாக யாழ்ப்பாணத்தில், இல்லை மன்னாரில், இல்லை மடுமாதா திருத்தலத்தில் நம்ம ஏதாவது நமக்கு நிகழ்ச்சிகள் தேவை அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டீஃபன்கிட்ட கேட்டோம்னா அவர் உடனடியாக ரொம்ப சிறப்பாக, ரொம்ப அருமையான தரத்தோடு, ரொம்ப அருமையான ஒளி தரம், ரொம்ப சிறப்பான தரத்தோடு நீங்கள் எங்களுக்கு தயாரித்து கொடுத்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிறீங்க ஸ்டீஃபன். எங்களுக்கு உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுடைய உறவு, அதே மாதிரி நீங்கள் எடுக்கின்ற முயற்சி, யாழ் மறையழை தொலைக்காட்சி இன்னும் சிறப்பாக இன்னும் வளர்ந்து, ஜூலி சொன்ன மாதிரி மக்களுடைய அந்த ஆசை இன்னும் அது பல நிகழ்ச்சிகளை தயார் செய்து ஒரு முழு நேர தொலைக்காட்சியாக இன்னும் சிறப்பாக செயல்பட எங்களது வாழ்த்துக்கள். மாதா தொலைக்காட்சியினுடைய ஒரு சகோதர வாஞ்சையோடு நாங்கள் இதை சொல்ல ஆசைப்படுறோம். இந்த 10வது ஆண்டு பிறந்தநாள் சமயத்தில் இன்னும் நம்ம ஈழத்தமிழர்களுடைய அவங்க உலகத்தில் எந்த நாட்டில் இருந்தாலும் அவர்களோடு நாமும் இணைந்து பல காரியங்களை செய்வதற்கு மாதா தொலைக்காட்சி என்னாலும் உங்களோடு தோள் கொடுக்கும் நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் ஸ்டீஃபன். எங்களிடத்துல இன்னும் ஒரு சகோதரி இருக்கிறா, அவையும் அறிமுகம் செய்யலாம். வர சொல்லுங்க அவங்கள. வாங்க வாங்க, அவங்க பேரை சொல்லுங்க. நாங்க இப்ப ஒரு பரட்சாத்தமாக அந்த ஆங்கில செய்தி அறிக்கையும் நாங்கள் இப்ப ஆரம்பிச்சிருக்கிறோம். ஆங்கில செய்தி அறிக்கையை வாசிக்கிறவ சகோதரி டிலானி எங்களோட இப்ப 6 மாதங்கள் அதிகமாக பணியாற்றி கொண்டிருக்கிறார். வணக்கம். நிலானி தொலைக்காட்சியில கடந்த 6 மாசத்துக்கு மேல பணியாற்றி கொண்டிருக்கிறேன். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். உங்க பணி சிறக்க வாழ்த்துக்கள். ஆங்கிலத்துல நீங்க ரொம்ப புலமையா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட்டை கலப்புங்க, சிறப்பா செய்திகள் சொல்லுங்க, நிகழ்ச்சிகள் நீங்க தயார் செய்யுங்க. அதனால ஃபாதர் ரொம்ப சிறப்பான நல்ல மனிதர். அடுத்த முறை வாய்ப்பு இருந்தால் நீங்களும் இந்தியாவுக்கு வாங்க. நீங்கள் இங்கே இருந்து எங்களோட அனுபவங்களை பெற்றுக்கொள்ளலாம். அடுத்து ஃபாதர் திருப்பி அவர் வந்தார்னா இன்னும் அவருடைய மற்ற காரியங்கள் ஏதாவது செய்வதற்கு மாதா தொலைக்காட்சி எப்பொழுதுமே யாழ் மறையலைக்கு துணையாக இருக்கும். சிறப்பாக எங்கட மீன் ஊடக வளர்ச்சியில மாதா டிவியின் பங்கு அளப்பரிய, அதாவது வார்த்தைகளால சொல்ல முடியாது. நாங்கள் 1 மாதமாக உங்களுடைய அந்த மாதா தொலைக்காட்சி உங்களுடைய குடும்பத்தோட சேர்ந்து நாங்கள் சில பயிற்சிகளை எடுத்திருக்கிறோம். சில டெக்னிக்ஸ் என்ன மாதிரி செய்கிற டெக்னிக்ஸ் எல்லாம் நாங்கள் அதை வச்சு கொண்டுதான் எங்களுடைய வளர்ச்சி. நாங்கள் மென்மேலும் பல பணிகளை செய்கிறதுக்கு உதவியாக இருக்கிறது. சிறப்பாக உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நாங்கள் உங்களோட சேர்ந்து இருந்த காலங்களில் ஏராளமான விடயங்களை நாங்கள் படிச்சிருக்கிறோம். ஏராளமான டெக்னிக்ஸ் எல்லாம் எங்களுக்கு கிடைச்சிருக்குது. கொஞ்சம் வளங்களை பயன்படுத்தி நாங்கள் என்ன மாதிரியான கணக்கு பலனை கொடுக்கலாம் என்ற விடயத்தை உங்களுடைய நாங்கள் படிச்சிருக்காங்க. மற்றது இன்னும் ஒரு விடயம், உங்களுடைய மாதா டிவி கூட இயங்குறது காரணம் ஆன்மீகம். அதை நீங்கள் முற்றுமுழுதாக அதை செய்கிறீங்க. உங்களுக்கு இன்னொரு சப்பிள் இருக்குது. அந்த ஆன்மீகத்தை மையப்படுத்தி செய்கிறபடி அல்லது நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை, எங்களுடைய ஊடகத்தில் நாங்கள் பெற்ற அனுபவம், இந்த ஆன்மீகம் பலமாக இருந்தால்தான் நாங்கள் இப்படியான விடயங்களை செய்யலாம். அதுக்கு இந்த மாதா டிவி ஒரு சிறந்த முன்னுதாரணம். இப்படி நாங்கள் பல விடயங்களை கட்டியிருக்கிறோம். அந்த 1 மாதம் தொடர்ந்தும்
நாங்கள் அப்படியான விடயங்களை செய்யறதுக்கு இந்த மாதா டிவி எங்களுக்கு பெரும் உதவியாக இருக்கிறது. சிறப்பாக உங்களுக்கு எங்களுடைய நன்றிகள் ஃபாதர். எங்களுடைய மறைமாவட்டம் சார்பாக நன்றிகள். இலங்கை திருவை எங்களுடைய புலம்பெயர் தமிழர்கள் சார்பாக உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நன்றி. அப்புறம் இப்ப இந்த கேரல்ஸ் நீங்க எடுத்து கொடுத்தீங்க, அப்புறம் இந்த ரோசரி மாசு எல்லாமே நீங்க எடுத்து கொடுத்தீங்க. நாங்க கேட்கும் பொழுது எல்லாமே எடுத்து கொடுப்பீங்க. அது மாதா தொலைக்காட்சியில ஒளிபரப்பாகும் பொழுது அங்க நம்ம இலங்கையில மக்கள் பார்க்கும் பொழுது என்ன உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க, பகிர்ந்து கொள்வாங்க? மாதா டிவியில ஒரு எங்களோட ப்ரோக்ராம் வரைக்குள்ள அது அந்த செய்கிறாக்களுக்கு பெரியதொரு பெருமையாக இருக்கும். தங்களோட நிகழ்ச்சி கூட மாதா டிவியில வருதுன்ற ஒரு பெருமை சந்தோஷம் அவைக்கு அளவிட முடியாதாக இருக்கும். ஏன்னா எங்களுக்கு டெலிஃபோன் தொலைபேசி எடுத்து சொல்லுவார்கள், நான் உங்கள்கிட்ட செய்த விஷயம் மாதா டிவியில வருது, பார்க்கவே நல்ல சந்தோஷமாக இருக்கிறது ஃபாதர், மீண்டும் மீண்டும் எங்களுக்கு இப்படியான சந்தர்ப்பங்களை தாருங்கள் என்று சொல்லி எங்கள்கிட்ட ஆக்கள் கேட்டு கூட மாதா டிவியை பார்க்கிற சந்தர்ப்பங்கள் கூட அதாலே அமைஞ்சிருக்கிறது. எங்களுடைய நிகழ்ச்சிகளை நாங்கள் தரைக்குள்ள நீங்க அதை ஒளிபரப்பு செய்யக்குள்ள இங்க மாதா டிவியை பற்றி அறியாதவர்களும் மென்மேலும் பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் ஏற்பட்டிருக்கிறது. ரொம்ப பெருமையாக நினைக்கிறாள். நாங்கள் மாதா டிவிக்கு இந்த ப்ரோக்ராம் கொடுக்குறோம், அதை எல்லாரும் பார்க்கிறார்கள் பெருமைப்படுகிற ஒரு நிலையில தான் எங்களுடைய மக்கள் இருக்கிறார்கள். எங்களுக்கு அந்த நிகழ்ச்சிகளை தருகிற போது சூப்பர் சூப்பர் ஃபாதர், ரொம்ப சிறப்பு. ஸ்டீபன், இந்த தடவை நீங்க அனுப்பியிருந்த அந்த கேரல்ஸ்ல நான் உங்களுக்கு சொன்னேன்லே ஒரு அந்த ஊர் பேர் எனக்கு மறந்துருச்சு. அவங்களுடைய கொயர் உண்மையில ரொம்ப சிறப்பா இருந்தது, ரொம்ப அழகா பாடினாங்க. அதுல 2-3 பேருடைய குரல் ரொம்ப வளமையா இருந்தது. அவங்க நெக்ஸ்ட் டைம் எங்களுக்கு வாய்ப்பு இந்தியாவுக்கு வந்தாங்கன்னா நாங்கள் கண்டிப்பாக அவங்களுடைய குரலை நாங்கள் இங்கே பதிவு செய்து வேறு ஏதாவது பாடல்களை அவங்கள பாட வைக்கலான்னு கூட எங்களுக்கு ஒரு ஆசையாக இருக்குது. கட்டாயம் ஃபாதர். அதனால அடுத்த தடவை ஜூலிலாம் வரும்போது பயப்பட வேண்டாம். அடுத்த தடவை வரும்போது புட்டு சொதி எல்லாம் இங்கே சமைச்சு கொடுக்கறதுக்கு ஆள் ரெடி பண்ணி வச்சிருவோம் நாங்கள். ஜூலி ஒரு பாட்டு பாடினா நல்லா இருக்கும்னு சொல்றாங்க. எல்லாரும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடுங்க கேட்கலாம். அது நியூஸ் வாசிக்கிற மாதிரி பாடக்கூடாது. ஓகே ஓகே ஃபாதர். கருவினில் கடவுளை சுமந்தவளே அம்மா, அருளினை நிறைவாய் கொண்டவளே அம்மா, உன் மார்போடு நான் சாய்ந்து மகிழ வேண்டும் அம்மா, உன் மடி மீது தலை சாய்ந்து உறங்க வேண்டும் அம்மா. மிகச்சிறப்பு. மாதா டிவி பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? மாதா தொலைக்காட்சியும் எங்களுடைய விசுவாசத்தை ஆழப்படுத்துகிற தொலைக்காட்சி. நிச்சயமாக மக்கள் அதை பார்க்கிற போது அவர்களுடைய விசுவாசத்திலே வளருவார்கள். தொடர்ந்தும் இந்த மாதா டிவி நிகழ்ச்சிகளை நீங்கள் பாருங்கள். எல்லா விதமான விடயங்களை நாங்கள் பார்க்கலாம். திருப்பலியாக இருக்கலாம், வேதாகம பகிர்வாக இருக்கலாம். இவைகள் எல்லாம் எங்களுடைய விசுவாசத்திலே நாங்கள் வளருவதற்கு மிக மிக உதவி புரிகிறது. மற்றவர்களுடைய அனுபவங்கள் சார்ந்து அவர்கள் சொல்லுகிற விடயங்களை கேட்கிற போது கூட எங்களுடைய விசுவாசத்திலே நாங்கள் வளருகிறோம். சீடர்கள் இயேசுவிடம் கேட்டது போல எங்களுடைய விசுவாசத்தை ஆழப்படுத்த அந்த பணியை மாதா டிவி சிறப்பாக செய்கிறது. நேர்கள் அனைவரும் இந்த மாதா டிவி ஊடாக நீங்கள் அந்த நிகழ்ச்சிகளை பார்ப்பதனூடாக உங்களுடைய விசுவாசத்தில் நீங்கள் நிச்சயமாக வளருவீர்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ. உங்களுடைய பணி சிறக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் தொடர்ந்து நம்முடைய மாதா தொலைக்காட்சி பணிகளுக்காக தொடர்ந்து ஜெபிங்க ஃபாதர். தேங்க்யூ வெரி மச். நன்றி ஃபாதர் ஸ்டீஃபன். நன்றி. தடவை மாதா டிவி குழுமத்தினர் எல்லோருக்கும் பிறந்த தின நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நன்றி ஸ்டீஃபன். நன்றி ஜூலி. தேங்க்யூ ஃபாதர். தேங்க்யூ ஜூலி. தேங்க்யூ மா. தேங்க்யூ. ஃபாதர் ஸ்டீஃபன் இங்க நம்மள்ட்ட 1 மாசம் தங்கி இருந்து பயிற்சி எடுத்துட்டு போனாரு. அப்பையிலேருந்து இன்னைக்கு வரலையும் அதே ஆர்வத்தோட நமக்கு என்னென்ன வகையில் துணை இருக்க முடியுமோ நிகழ்ச்சி கேட்கும் பொழுதெல்லாம் ரொம்ப ஆர்வத்தோட செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறார். உண்மையிலே அந்த சப்போர்ட் மிகப்பெரிய சப்போர்ட் இருக்கும். ரொம்ப சிறப்பு தான். ஏன்னா 2வது அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய வசதி வாய்ப்புகள்லாம் ரொம்ப கம்மி தான். அவங்கள்ட்ட அவங்களுடைய தொழில்நுட்பமும் சரி வசதி வாய்ப்புகள்லாம் ரொம்ப கம்மி தான். ஆனால் இருந்தாலும் அவங்க இப்போ நம்மகிட்ட இங்கே வந்து போன பிறகு அவர்கள் நம்மளுக்கு எடுத்து ஏதாவது நிகழ்ச்சியில் எடுத்து அனுப்பணும், இல்லை ஒரு ஜபமாலையோ இல்லாட்டி ஒரு இன்டர்வியூவோ இல்லாட்டி எதுனாலும் ரொம்ப சிறப்பாக
சிறப்பாக அருமையான நல்ல ஒரு தரத்தோடு அவங்க அதை செயல்படுத்துகிறாங்க. அதை ரொம்ப ஆர்வத்தோடையும் செய்கிறாங்க. அவரும் சரி, அவரோடு இணைந்து பணி செய்கின்ற அந்த பிள்ளைகள் ஜூலியாக இருந்தாலும், இப்போ புதுசாக சேர்ந்திருக்கிற பிள்ளையாக இருந்தாலும் அவங்க ரொம்ப சிறப்பாக செயல்படுறாங்க. இதுவே நம்மளுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. இன்னும் அவங்களுடைய இந்த ஊடக சேவையும் நல்லா வளர்ந்து வந்தால் அதுவும் மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன். அதனால் அவங்களுக்கும் நமது வாழ்த்துக்கள். மாதா தொலைக்காட்சியோடு இணைந்து அவர்கள் செய்கின்ற பணிகளுக்கு கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். அவங்களுக்கு நம்ம மனமாக. எஸ் ஃபாதர், நம்ம அடுத்த காலரை கூப்பிடலாம் ஃபாதர். ஊடக வழி இல்லம் நோக்கி பலமா வாங்க போலாம். வணக்கம். வணக்கம் ஃபாதர். நலமா? நீங்க நலமா? நாங்க நல்லா இருக்கிறோம் ஃபாதர். நீங்க எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறோம். உங்களை சந்திக்கிறது ரொம்பவே மகிழ்ச்சி. உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க. ஃபாதர், என்னோட பேர் ஜேம்ஸ். நான் இப்போ லண்டன்ல இருந்து பேசுறேன். ஸோ மாதா டிவிக்கு ஒரு சில நேரங்களில் ரொம்ப பரிச்சயமானது தான். ஃபாதர் டேவிட் ஆரோக்கியத்துக்கு அதிகமாக தெரியும். ஸோ மாதா டிவியோட ரெகுலரான ஒரு வியூவர். சூப்பர். என்னுடைய வாழ்க்கையில மாதா டிவி நிறைய இன்ஸ்பிரேஷன் கொடுத்துருக்குது. 2018 இருந்து என்னோட மனைவிக்கு கடந்த வருஷம் 2023 இதுவே தகுந்த காலம் ஒரு பயங்கரமான ஒரு ஸ்பிரிச்சுவல் ஒரு ரிஃபார்மேஷன் கொடுத்துச்சு. ஸோ இந்த மாதிரி மாதா டிவி எங்களோட ஒரு அனுதினமும் பயணிக்கிற ஒரு ஆண்டவருடைய வார்த்தையை கொடுக்கறக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கொடையா நினைக்கிறோம். வீட்டில் இருக்க உங்க பேர்லாம் சொல்லுங்க. என்னோட மனைவி பேரு ஷைனி. எனக்கு 4 குழந்தைங்க, 3 டாட்டர், ஒரு சன். ரோசிட்டா கோல்ட், மிச்சல், கிறிஸ், டெரசா. ஓகே. ஸோ மாதா தொலைக்காட்சி அப்படின்னா ஒரே வரியில சொல்லணும்னா என்னன்னு சொல்லுவீங்க? ஒரே வரியில சொல்ல முடியாது, 2-3 வரியா சேர்த்து சொல்லுங்க. மாதா டிவியை பொறுத்த வரைக்கும் அது வந்து இளந்தோறும் இறையாச்சி சொல்றீங்க. மாதா டிவி வந்து எங்களோட பயணிக்கிற மாதாவினுடைய ஒரு எப்படி ஜெபமாலை எப்படி ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமோ அதே மாதிரி ஒரு தமிழ் கிறிஸ்தவர்கள், தமிழ் பேசும் கிறிஸ்தவர்களுக்கு மாதா டிவி ஒரு மிகப்பெரிய கொடை. இதுதான் என்னோட கருத்து. ஜேம்ஸ் வந்து ஆக்சுவலாக ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னால் அவர் ஃபஸ்ட்டு யூஎஸில் இருக்கும்போது இமெயில் வழியாக ஒரு தொடர்பு, நான் ஆஸ் ஐ ரிமெம்பர், அவர் இந்த எடுத்துவாசி நிகழ்ச்சியை குறித்து, கரெக்டாக ஜேம்ஸ்? எடுத்துவாசி தானே? ஆமாம். அதாவது நான் சிறு பிராயத்தில் நான் பைபிளை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு கொள்ள ஆசைப்பட்டேன். ஆனால் அது அப்போ கிடைக்கல. ஆனால் இப்போ மாதா டிவி வந்த பிறகு இந்த விஷயங்கள்லாம் விவிலியத்தை குறித்து ஆழமான கருத்துக்கள், விளக்கங்கள், நிறைய புரிதல்கள் வந்து எனக்கு கிடச்சிட்டு இருக்குது. அதை நான் ஒரு பெரிய பொக்கிஷமாக நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க திருநெல்வேலி பகுதியை சார்ந்தவர், அரசு ஊழியராக இருந்தவர். அதில் ஒரு சில என்ன சொல்கிறது, அவருக்கு அதில் ஒரு சில உடன்பாடுகள் சரியாக இல்லை, பிடிக்கல ஒரு சில காரியம். கரெக்டாக ஜேம்ஸ்? நான் பகிர்ந்து சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன், அவ்வளோதான். அதை ரொம்ப விரிவாக சொல்ல விரும்பலை. ஒரு சில உடன்பாடுகள், அவர் வந்து உண்மை நியாயம், கடவுள், இந்த மாதிரி கோட்பாடுகளில் வந்து ரொம்ப ரொம்ப ஆழமான நம்பிக்கை உள்ளவர். பிறகு இது தேவையில்லை, நமக்கு பிடித்த ஒரு வேலைக்கு நம்ம போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் விட்டுட்டு, அதுக்கப்புறம் ஏன்னா ஒரு பெர்மனண்ட்டான இன்றைக்கி வந்து அரசு ஊழியம் இந்த மாதிரிலாம் பெர்மனண்ட் லைஃப் செட்டில்டு நினைக்கிற நாட்களில் இளைஞர்கள் மத்தியில் அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. நமக்கு தேவை நியாயமாக, உண்மையாக, கடவுளுக்கு பயந்து செயல்படணும் அப்படின்ற ஒரு கோட்பாடின் கீழ் இந்த வேலைக்கு வந்தார். திருப்பி இப்போது அமெரிக்காவுக்கு போக வேண்டிய அந்த இதில் ஒரு இதாகி இப்போ லண்டனில் செட்டில் ஆகிட்டே இருக்கிறோம். இப்போ 4 வருஷமா 5 வருஷமா அங்கே தான் இருக்கிறீங்க இல்லைங்களா? இப்போ 4 வருஷம் இருக்கிற 4 வருஷம் மிகப்பெரிய ஒரு சாட்சிய வாழ்வு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. அதுவே மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் தான். வெரி குட், சூப்பர். ஸோ மாதா டிவி எந்தெந்த வகையில உங்களுக்கு உதவியா இருக்குன்னு சொல்லலாம் நீங்க? ஃபாதர், மாதா டிவியை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு எனக்கு ஃபாதர் சொன்ன மாதிரி 2018 இருந்து விழித்திரு ஜெபித்திரு அந்த தியானத்துல இருந்து ஆரம்பிச்சோம். அதுக்கடுத்து எல்லா நிகழ்ச்சிகளையுமே அதிகமா பாக்குறோம். நற்கரணை ஆராதனை எங்களுக்கு அந்த டைம்ல ஆரம்ப டயத்துல வந்துட்டு அமெரிக்கால இருக்கிறப்போ டெய்லி அடரேஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. இப்போ வந்துட்டு இப்பவுமே வந்துட்டு அடிக்கடி நாங்க ஃப்ரைடே பார்ப்பேன் நான் மாதா டிவில லைவா போகுது. அதுக்கடுத்து வந்துட்டு எனக்கு வந்து இறையிறக்கத்தின் ஜெபமாலை டிவைன் மெர்சி சாப்டர் வந்துட்டு எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண தெரியும். ஆனா ஜெபிக்க வச்சது வந்து மாதா டிவி தான். அதுல இருக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்பிரிச்சுவலா அடுத்த பரிணாமத்துக்கு கொண்டு போச்சு. அதுக்கடுத்து வந்துட்டு இதுவே தகுந்த காலம் எடுத்து வாசி வந்து தொடர்ச்சி எங்களுக்கு வந்து ஒரு குரு மாணவர்களுக்கு எப்படி செமினரியில சொல்லி கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி எங்களுக்கு அந்த இது எடுத்து வாசி ப்ரோக்ராம் ரொம்ப அருமையா யூஸ்ஃபுல்லா இருக்குது.
இதுவே தகுந்த காலமும் அவர் பெயர் மரியாவும் இந்த லாஸ்ட் 2 வருஷம் வந்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் நான் 2018 இருந்து உங்களோட பயணிக்கிறதுனால ஒரு மிகப்பெரிய மைல்கல்லாம் அடுத்த நகர்வுக்கு மாதா டிவியை கொண்டு போயிட்டு இருக்குன்னு தான் சொல்ல முடியும். பல நிகழ்ச்சிகளை நீங்க புதுமையா நிறைய கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலையும் என்னுடைய மனைவி ஒரு சாஃப்ட்வேர் ஊழியர், அவங்க மைக்ரோசாஃப்ட் ஒர்க் பண்றாங்க, பெரிய பொசிஷன்ல இருந்தாலும் இதுவே தகுந்த காலம் அவங்கள ஒரு பெரிய ரீஃபார்மேஷன் பண்ண ஒரு இது. என்ன அதுக்கடுத்து அவர் பெயர் மரியா ஃபாதர் சேவியர் டெரன்ஸ் கொடுத்த அந்த ஒரு டாக், அந்த ஒரு 60 எபிசோடு நாங்க 2 பேருமே நானும் என் மனைவி சேர்ந்தே பார்த்துருக்குறோம். லீவ் நாள்லாம் சாட்டர்டே சண்டே யூடியூப்ல போய் பார்ப்போம். ஒரு பெரிய பொக்கிஷம் தான். அதை இந்த நேரத்துல வந்து நீங்க அதை ஒரு புக்கா வெளியிட்டா கூட சில பிரிந்த சகோதரர்களுக்கு அது மிகப்பெரிய பயனுள்ளதா இருக்கும். நானும் என்னுடைய சிங்கப்பூர்ல இருக்கக்கூடிய என்னுடைய ஃப்ரெண்டுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். அவங்க ப்ராட்டஸ்டன்ட்டுக்கு போயிட்டாங்க. ஸோ அவங்களுக்கும் இதை நீங்க பாருங்க. பைபிளை குறிச்சு பைபிள்ல இருந்து மரியா யாரு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த பைபிள் அதுக்கடுத்து ஃபாதர் அதை முடிக்கிறப்போ நற்கர் இயேசுதான் மரியாவினுடைய மகன் இயேசுதான் நற்கர்னு அப்படி சொல்லி அந்த ஒரு டீம் முடிக்கிறப்போ ஒரு எனக்கு அது நிறைய யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. எங்களுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவலா நாங்க வந்து ஐடில இருந்தாலும் ஒரு தனிமையான ஒரு இடத்துல இருந்தாலும் எங்களுக்கு ஒரு துணையா இருக்கிறது மாதா டிவி ஒரு பெரிய பொக்கிஷமா நாங்க நினைக்கிறோம். அதுபோக தமிழ்நாட்டுல நிறைய எங்க அம்மா டெய்லி வந்துட்டு ஆராதனை பார்க்காம தூங்க மாட்டாங்க. ஸோ ஆராதனை நிகழ்ச்சிகள் நிறைய ரிலேட்டிவ்ஸ் ஃபேமிலி சொல்லுவாங்க மாதா டிவி நாங்க வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு பெரிய பொக்கிஷம் என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல, தமிழக கிறிஸ்தவர்களுக்கு, தமிழ் பேசும் அனைத்து கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கும் மாதா டிவி ஒரு பெரிய பொக்கிஷமா இருக்கு. சூப்பர் சூப்பர் சூப்பர், ரொம்ப அழகா சொன்னீங்க. ஸோ மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? மாதா தொலைக்காட்சி நேயர்கள் உலகத்துல கிழக்கு ஆஸ்திரேலியால இருந்து மேற்கு அமெரிக்கா வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்துல வந்து எங்களை போல, அதாவது நிறைய பேர் வந்து இப்ப நாங்கெல்லாம் வெளிநாட்டுக்கு வந்திருக்கிறோம்னால வேலைக்காண்டி வந்திருக்கிறோம். வேலையில நிறைய ஸ்ட்ரெஸ் எல்லாமே இருக்கும். இதெல்லாம் தாண்டி நம்மளுக்கு மாதா டிவி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நம்மளுக்கு ஒரு ஊந்துகோலா நம்மள ஒரு இன்ஸ்பயர் பண்ணக்கூடிய ஒரு இதா இருக்குதுங்கிறது தான் எனக்கு சந்தோஷம். இதை நீங்க அவங்க பயன்படுத்திக்கிடணும். வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களுக்கு குறிப்பா வந்துட்டு ஐடில இருக்கக்கூடியவங்க, மிச்ச மெடிசின் ஃபீல்டுல இருக்கக்கூடிய எல்லாருக்கும் நான் சொல்றது அதுதான், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. இது நம்மளுடைய சொத்து. எப்படி வந்து நம்மளுக்கு தமிழ் மொழி நம்மளுடைய அடையாளமா வெளிநாட்டுல இருக்குதோ அதே மாதிரி மாதா டிவி தமிழ் பேசும் கிறிஸ்தவர்களுக்கு ஒரு சொத்து. ஸோ அதுதான் நான் சொல்ல ஆசைப்படுறேன். அதுல இன்னொரு ரெக்வஸ்ட், நான் மிச்ச மக்களுக்கு, மலையாளம் பேசக்கூடிய மக்களுக்கு இல்ல வந்துட்டு ஹிந்தி பேசக்கூடியவங்களுக்கு ஷேர் பண்ண முடியல ஒரு சில தமிழ் நிகழ்ச்சிகளை. கூடிய சீக்கிரத்துல வந்துட்டு உங்களுடைய பணி சுமைகள் தெரியும், இருந்தாலும் ஒரு இங்கிலீஷ்ல நீங்க ஒரு சில நிகழ்ச்சிகளை இங்கிலீஷ் கொடுத்தீங்கன்னா, இங்கிலீஷ்ல வந்துச்சுன்னா இன்னும் அவங்களுக்கு ஷேர் பண்றது கொஞ்சம் வசதியா இருக்கும். அது ஒரு என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளை அந்த நேரத்துல வைக்கிறேன். கட்டாயம் ஜேம்ஸ், கட்டாயம். ஏன்னா நம்ம வந்து இப்போ மாதா டிவி வந்து இப்போ சேட்டலைட் டிவியாக போயிட்டு இருக்குது. இப்போ நம்முடைய டெக்னாலஜி வந்து இந்த ஓடிடி பேஸ்டாக வந்து அதிகமாக இப்போ வளர்ச்சி ஆகிட்டே இருக்குது. இன்னும் ஒரு சில ஆண்டுகளுக்குள்ளே வந்து அதுதான் வந்து நிரந்தரமாக போகுது. அந்த நேரத்தில் வந்து நமக்கு இந்த மாதிரி மற்ற மொழி பேசுகிறவங்களுக்கு தேவையான நல்ல நல்ல நிகழ்ச்சிகள், பைபிள் சம்பந்தமாகவோ இல்லை மியூசிக் சம்பந்தமாகவோ இல்லை நல்ல வாழ்க்கை நிலை, சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங், ஏன்னா நம்மள்ட்ட அந்த அளவுக்கு ஃபாதர்ஸ்லாம் நிறைய இருக்கிறாங்க, லே பீப்புள் இருக்கிறாங்க. ஸோ அவங்களெல்லாம் உற்சாகப்படுத்தி நம்ம அந்த ஓடிடி பிளாட்ஃபார்மில் வரும்போது நம்ம கண்டிப்பாக அது மாதிரி செய்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி இது கடவுளின் சித்தமாக இருந்து உங்களுடைய மாதிரி நல்ல உள்ளங்களுடைய ஆதரவு, அன்பு, ஜெபம், இவை ஆசீர், இவர் வழியாக இது கட்டாயம் நடக்கும். இது விரைவில் நடக்கும். இந்த 10வது ஆண்டினுடைய அடுத்த நிலை என்ன சொல்றது, இந்த வளர்ச்சி திட்டத்தில் இதெல்லாம் கண்டிப்பாக வரும் நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக செய்வோம். கட்டாயம் கட்டாயம் கட்டாயம். தேங்க்யூ. ஒரு பாட்டு பாடுறீங்க, பாட்டு பாடலாமா? ஐயோ ஃபாதர், எனக்கு பாட்டு பாடவே தெரியாது ஃபாதர். உங்களுக்கு பிடிச்ச ஒரு இறை வசனம் சொல்லுங்க. யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனம் ஃபாதர். கடவுள் தம் ஒரே பேரான மகனை இந்த நம் மீது கொண்டு அனுப்பினால், இந்த உலகிற்கு தன் மகனை ஒரே பேரான மகனை உலகிற்கு அனுப்பினார். அந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சூப்பர் சூப்பர் சிறப்பு, அழகு, ரொம்ப அருமையா பேசுனீங்க. ஸோ தொடர்ந்து மாதா தொலைக்காட்சி இணைந்துருங்க. மாதா தொலைக்காட்சிக்கு ஜெபிங்க. நாங்களும் குடும்பத்துக்காக சிறப்பாக ஜெபிக்கிறோம். ஓகேங்களா? மனைவி பிள்ளைங்கள் எல்லாம் ரொம்ப விசாரிச்சுன்னு சொல்லுங்க. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. ரொம்ப அருமையா, அதாவது ஒரு இளைஞர் இந்த அளவுக்கு ஒரு ஆர்வத்தோட விவிலியம் சம்பந்தமாக, மரியாள் சம்பந்தமாக நிறைய அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தோடு இருக்கிறத வந்து அவர் பேச்சிலேருந்து நமக்கு நல்லாவே தெரியுது. அதை கடைசியில் அருமையாக எல்லாத்துக்கும் ஒரு ரெக்வஸ்டாக கூட நல்லா வச்சுருக்கிறாரு. ஸோ அவரை நேரில் நீங்கள் சந்திச்சிருக்கிறீங்க, மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்கிறாரு.
உண்மையிலே சிறப்பு தான் ஃபாதர். இது மாதிரி அன்பர்கள் இருக்கிறதுனால தான் மாதா தொலைக்காட்சி இன்னும் நல்லா வளர்ந்துக்கிட்டு இருக்குது. உண்மைதான். ஏன்னா இந்த மாதிரியான இளைஞர்கள் வெளிநாட்டில் இருக்கிறவங்க, இங்கே இருக்கிறவங்க நிறைய பிஸி அப்படி இப்படின்றாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு சில இளைஞர்களுக்கு வந்து அவங்க அப்பாவோ அம்மாவோ இல்லாட்டி சொந்தக்காரங்களோ கூட இருந்து கொஞ்சம் உதவி செய்கிறாங்க. இப்போ வெளிநாடுகளில் வந்து யாருமே கிடையாது. கணவன் மனைவி பிள்ளைகள் இவங்க தான் அவங்க எல்லாத்தையும் பார்த்துக்கணும். சாப்பாடுலேருந்து சமைக்கிறதுலேருந்து பிள்ளைங்களை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறதுலேருந்து படிப்புலேருந்து எல்லாமே சுகமில்லாட்டி எல்லா நிலைகளும் அவங்க தான், வேறு யாரும் அவங்களுக்கு துணை கிடையாது. இவைகளின் மத்தியிலும் நேரம் கண்டுபிடிச்சி இதெல்லாம் நான் இன்னும் தெரிஞ்சுக்கணும், நான் என்னோடய விசுவாசத்தை வளரணும் அப்படின்னு இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து உண்மையிலே பெரிய பாராட்டிற்குரியவர்கள். அவங்க மற்றவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய சாட்சியமாக இருக்கிறாங்க. எனவே ஜேம்ஸ் போன்ற இளைஞர்கள் இன்னும் அதிகமாக உற்சாகமாக வளர்வதற்கு மாதா தொலைக்காட்சி ஒரு தூண்டுகோலாக இருப்பதை நினைக்கும் பொழுது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ரொம்ப அருமை ஃபாதர். ரொம்ப அருமையாகவே இன்னைக்கு வந்து பேசின பங்கெடுத்த எல்லாரும் நிறைய முகங்கள் நீங்கள் சொல்லி உங்கள் அனுபவங்களை வந்து நீங்கள் பல தடவை ஷேர் பண்ணுவீங்க, அதை கேட்டிருக்கிறேன். இன்றைக்கி அவங்கள நேரில் பார்த்துருக்குறேன். நான் மட்டும் இல்லை, என்னோட சேர்ந்து மாதா தொலைக்காட்சி அன்பர்களும் பார்த்துருக்குறாங்க. கடல் கடந்து மாதா தொலைக்காட்சியை நேசிக்கக்கூடிய உள்ளங்கள் எத்தனை இருக்கிறார்கள் அப்படிங்கிறது. இதில் வந்து நீங்கள் அதான் ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம ஒரு பருக்க தான் பார்த்துருக்குறோம், 1% பார்த்துருக்கோம். அவ்வளோ பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறது நீங்கள் ஒவ்வொரு முறை போகும்பொழுதும் தெரியுது. அது உங்கள் வழியாக நாங்கள் தெரிந்து கொண்டதற்கு மிக்க மகிழ்ச்சி ஃபாதர். நீங்கள் அந்த நிகழ்ச்சியில் இன்று பங்கெடுத்தது மிக்க மகிழ்ச்சி. இன்னும் முடியல, இன்னும் தொடரும். இன்னும் இப்போதைக்கு நம்ம ஐரோப்பா கண்டம் மட்டும்தான் பார்த்துருக்குறோம். ஐரோப்பா கண்டத்தில் ஒரு சிலரை பார்த்துருக்குறோம். அது மீண்டும் வாய்ப்பு கிடைக்கும்போது பார்த்துக்கலாம். இப்போ அடுத்து இங்கேருந்து கடல் கடந்து நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா அமெரிக்கா கண்டத்துக்கு போக வேண்டியிருக்குது. அதனால் அது போகிறது கொஞ்சம் கால அவகாசம் தேவை. அதனால் ஒரு வார இடைவெளி கழித்து நம்ம மீண்டும் அவங்கள சந்திக்கலாம். அதுவரை நம்ம எல்லாரும் ஜெபத்தில் இணைந்திருக்கலாம். இந்த ஜெபத்தோட, உங்களுடைய ஜெபத்தோட இன்னைக்கு 10ஆம் ஆண்டு வேற செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ உங்களுடைய ஜெபத்தோட இந்த நிகழ்ச்சியை நம்ம நிறைவு செய்யலாம் ஃபாதர். உங்களுடைய வாழ்த்துக்களையும் நீங்கள் கட்டாயம் சொல்லுங்கள். மாதா தொலைக்காட்சியுடைய இனி இதயங்களே உங்கள் அத்தனை பேருக்கும் மீண்டுமாய் இன்றைய நாள் முழுவதும் நாம் அழகாக கொண்டாடினோம். மாதா தொலைக்காட்சியுடைய 10 ஆண்டுகள் கடவுளுடைய பிரசன்னம், கடவுளுடைய உடனிருப்பு, அன்னை மரியாளின் பரிந்துரை, சகல புனிதர்களுடைய அவருடைய பரிந்துரையின் வழியாக எவ்வளவு பெரிய காரியத்தை இந்த உலகிலே கடவுள் நமக்கு நிறைவேற்றி காட்டியிருக்கிறார் என்று பார்க்கின்ற பொழுது இது உண்மையிலேயே கடவுளின் சாட்சியம், கடவுளுடைய பிரசன்னம், கடவுளுடைய வெளிப்பாடு என்பதை எந்தவித சந்தேகமும் இல்லாமல் நமக்கு உறுதிப்படுத்தியிருக்கிறார். இன்றைய நாளிலே பல நாடுகள், ஏறக்குறைய இத்தாலிய நாடு, பிரான்ஸ்லேருந்து, நார்வேயிலிருந்து, லண்டன்லேருந்து, இவ்வாறு இலங்கையிலிருந்து, சுவிஸ் நாட்டிலிருந்து, இவ்வாறு பல நாடுகளிலிருந்து மக்கள் நம்மளோடு அவருடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார்கள். ஃபாதர் சொன்னது மாதிரி வருகின்ற வாரத்திலும் மீண்டும் அமெரிக்காவிலிருந்து, கனடாவிலிருந்து, ஆஸ்திரேலியாவிலிருந்து இன்னும் மக்களை நாம் சந்திக்கவிருக்கிறோம். எனவே இந்த நாளிலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் எனது மனம் நிறைந்த வாழ்த்துக்களையும் இறை ஆசிரியையும் ஜெபங்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து இந்த மாதா தொலைக்காட்சி என்ற கடவுளின் பிரசன்னத்தை தாங்கிச் செல்கின்ற இந்த தளத்தை நாம் அனைவரும் நமது ஜெபங்களின் வழியாக நம்மால் முடிந்த பங்களிப்பு, தியாக செயல்கள் இவைகளின் வழியாக இதனை தாங்குகின்ற பொழுது இன்னும் சிறப்பாக இது பல நிலைகளுக்கு உயர்ந்து மக்களாகிய உங்களுக்கு இறை பிரசன்னத்தை வெளிப்படுத்துகின்ற ஒரு அற்புதமான தளமாக அமைந்திடும். எனவே இந்த நாளை உங்கள் ஒவ்வொருவருக்கும் எனது ஜெபங்களையும் ஆசிரியும் என்ன தெரிவித்துக் கொள்கிறேன். மகிழ்ச்சி அடைகிறேன். கண்களை மூடி நாம் இந்த சிறிய ஜெபத்தோடு நாம் இந்த நிகழ்வை நாம் நிறைவு செய்வோம். எங்கள் அன்பே உருவான இயேசு ஆண்டவரே, இந்த அற்புதமான நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். அன்னை மரியாளோடு இணைந்து இது கடவுளால் நிறைவேறி உள்ளது, நம் கண்களுக்கு வியப்பாய் இருக்கிறது என்று அன்னை மரியாள் அந்த நேரத்தில் தனது அனுபவத்தை வெளிப்படுத்தியது போல இது கடவுளின் செயல், நமக்கெல்லாம் வியப்பாய் இருக்கிறது. இது தொடர்ந்து உமது பிரசன்னத்தை, உமது மாட்சியை, உமது மகிமையை எல்லா மக்களுக்கும் எடுத்து செல்கின்ற ஒரு தலமாக அமைந்திட நீரே கிருபை செய்தலும். குறிப்பாக இந்த தலத்திலே பணி செய்கின்ற அத்தனை பிள்ளைகளுக்காக, அத்தனை தந்தையர்களுக்காக, அந்த இங்கு பணி செய்கின்ற பிள்ளைகளுடைய குடும்பங்களுக்காக, இதற்காக உதவுகின்ற அத்தனை உபகாரிகளுக்காக, இது இன்னும் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று ஜெபிக்கின்ற அத்தனை ஜெப வீரர்களுக்காக, உலகமெங்கும் பரவி கிடக்கின்ற அத்தனை பார்வையாளர் இனிய இதயங்களுக்காக இந்த நேரத்தில் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் தொடும் ஆண்டவரே, ஆசீர்வதியும். இவர்கள் அனைவரையும் நீர்தாமே உமது கரங்களிலே தாங்கிக் கொள்ள முடியாமை கெஞ்சி கேட்கிறோம். எங்கள் அன்பு அன்னையே, ஆரோக்கிய தாயே, எங்களுக்காக பரிந்து பேசுங்கள் அம்மா. என்றும் வாழும் உயிருள்ள இறைவன், தந்தை, மகன்,
தூய ஆவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மாதா தொலைக்காட்சியின் இனிய இதயங்களே, நலமா நீங்க நலமா, வந்ததும் தந்ததும் என்ற நிகழ்ச்சிகள் வாயிலாக இன்று நாங்கள் உங்களை சந்தித்திருக்கிறோம். பல்வேறு சாட்சியங்களை உங்கள் முன் தந்திருக்கிறோம். இது வெறுமனே புகழ்ச்சிக்காக அல்ல, மாறாக இது இறைவனை மாட்சிப்படுத்துவதற்காக. இதன் வழியாக இன்னும் நீங்கள் மாதா தொலைக்காட்சியோடு இணைந்து பயணம் செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசை. உங்கள் ஜெபத்தின் வழியாக, உங்களுடைய தாராள குணத்தின் வழியாக. இது நமது தொலைக்காட்சி, இது நமது பெருமை. இறையாட்சியை இந்த மண்ணில் கட்டி எழுப்பவும், அதே போல இறை நம்பிக்கையை இன்னும் ஆழப்படுத்தவும் நம்முடைய பணி இன்னும் அதிகமாக தேவைப்படுகிறது. தொடர்ந்து இணைந்திருப்போம். ஆண்டவர் இயேசுவின் திருவுளத்தை நிறைவேற்றுவோம். அன்னை மரி நமக்காக பரிந்துரைக்க நாம் இணைந்து மன்றாடுவோம். மாதா தொலைக்காட்சி அன்பர்களே, மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம். அதுவரை ஜெபத்தில் இணைந்திருப்போம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. நீங்க நலமா? ஊடக வழி இல்லம் நோக்கி